ஒருவேளை இன்னைக்கு நம்மளை காப்பாற்றுறான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஆபத்துல இருந்தோ, விபத்துல இருந்தோ, ஏதோ ஒரு நாச மோசங்களில் இருந்தோ, ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்தோ, ஏதோ ஒரு பற்றாக்குறையிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறாருன்னா, ஜோசுவா சொல்ற, நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை சேவிப்போம்? என்ன சொல்றான் ஜோசுவா? நானும் என் வீட்டாருமோ வென்றால், அதான் குடும்பமா. நான் சொன்னேன் பாத்தீங்களா, குடும்பம் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். ஆமே, நான் பரலோகம் போய் குடும்பம் பரலோகம் போகாம வந்துடக்கூடாது. ஆமே, அப்ப குடும்பத்துல ஒரு நபர் பரலோகம் போய், குடும்பத்துல எல்லா நபரும் பரலோகம் போயிட்டு ஒரு ஆள் கைவிடப்பட்டுறக்கூடாது. அதுதான் நம்ம பிரயாசம் இருக்கணும். நம்முடைய ஜெபங்கள் அதுக்காகத்தான் இருக்கணும். நம்ம காப்பாற்றினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவனாகிய கர்த்தர். அப்ப என் வாழ்க்கை இப்ப இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்மளை காப்பாற்றுறான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஆபத்துல இருந்தோ, விபத்துல இருந்தோ, ஏதோ ஒரு நாச மோசங்களில் இருந்தோ, ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்தோ, ஏதோ ஒரு பற்றாக்குறையிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறார்னா நம்ம வாழ்க்கையே கர்த்தருக்காக வாழணும். மாம்சத்துல நான் முடிவு எடுத்தா, மாம்சத்துல ஒரு காரியத்தை தீர்மானிச்சிட்டோம்னா சாத்தான் வந்து பெருசா காட்டிடுவான். போ அப்பால போ, நல்லா பண்ணாரு. அப்பால போ, ஆயுதம் ஒன்று இங்க சொல்லுங்க. அப்பால போ சாத்தானே, ஆயுதம் ஒன்றும். அப்பால போ சாத்தானே, ஆயுதம் ஒன்றும் என் வாழ்க்கையில பலிக்காது. சொல்லு, அப்பால போ. என் சிந்தைகளை திருடுகிற, என் சிந்தைகளிலே பலவிதமான எண்ணங்களை கொண்டு வருகிற, என்னை பின்மாற்றத்திற்குள்ளாக தள்ளுகிற சாத்தானே, இயேசு நாமத்துல அப்பாலே போ. உனக்கு இந்த சரீரத்துல இடமில்லை. இது கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரத்துக்காக, எனக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறார்.